போ. Udah bodoh. Udah video ya Kak. காட்டு கொல்லு செடி. காட்டு கொல்லு. கொல்ல பார்த்துருப்பீங்க, இந்த காட்டு கொல்ல பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த கொல்லு செடி இந்த கொல்லு செடி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது நீங்கள் வந்து இந்த செடி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி பொடிக்கட்டில் தான் இருக்கு. இதுதான் காட்டு கொல்லு செடி. காட்டு கொல்லு செடி இப்படித்தான் இருக்கு. காட்டு கொல்லு காய் இப்படித்தான் இருக்கும். காட்டு கொல்லு செடியில் ஒவ்வொரு காயிலையும் 2 முத்து தான் இருக்கும். நம்ம கொல்லு காயில் 7 கொட்டை 8 கொட்டை கூட இருக்கு. இதில் வந்து 2 முத்து தான் இருக்கும். பூ வந்து 2 ஒரே மாதிரி தான் பூக்கும். காய் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன சின்னதாக காய்க்குது. அது வாழுவாளாக காய்க்கு. சரி, பொறிச்சு எடுத்துக்கலாம். இது 1 நாள் பச்சை இருக்குது. காஞ்ச காயை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் படக்கு படக்கு நல்லா வெடிச்சே போச்சு பாதி. வெய்ய வந்துட்டு டமக்குன்னு வெடிக்குதுமா. வெய்ய வந்துட்டு வெடிக்குது. நம்ம வெயிலுக்கு முன்னே பொறிச்சாத்தான். இன்னைக்கு வந்து நாவரியும் பெருத்து போச்சு. நல்ல கொள்ளையே பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த காட்டு கொள்ளை யாரு கண்டுக்கிறா? அது நான் பொறிச்சு வச்சு அங்கேயும் கொத்தி போயிடுது. அந்த கொல்லுக்கும் இந்த கொல்லுக்கும் பெருசாக வித்தியாசமெல்லாம் இல்லை. இது குண்டு குண்டா உருண்டு உருண்டையாக இருக்கு. அந்த கொல்லு வாழ்வாளாக இருக்கு. வெடிக்கிறது நிறைய இருக்குது. அது சும்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் படக்குன்னு வெடிச்சு போயிடுது. அன்னைக்கெல்லாம் பொடியே போய் இந்த கொள்ளுக்காயை தேடி பொறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோம். அப்பப்போ காய போட்டு காயாக வச்சுக்குவோம். வேணுங்கிற போது குச்சி குழம்பு வச்சுக்குவோம். இன்னைக்கு பச்சை கல் வேணுமா வறுத்து கல் வேணுமான்னு எப்படி வேணுனாலும் கடையில் எந்த கல் வேணுனாலும் விற்கிது. நீங்கள் தான் அதை வாங்கி பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. கண்ணே, இதை பொறிங்க. அவங்களுக்கு அந்த நல்ல கொள்ளு செடி காட்டி விட்டு வந்தாங்க. நல்ல கொள்ளு செடி இருக்குது. வாங்க, அந்த செடியும் காட்டுறேன். பாரு, இங்க இருக்குது பாரு நல்ல கொள்ளு செடி. இதுதான் நல்ல கொள்ளு செடி. அது காட்டுக்கொல்லு செடி. முன்ன நீங்க பார்த்தது காட்டுக்கொல்லு செடி. இதுதான் நல்ல கொள்ளு செடி. மழை இல்லாத எல்லாம் வாடி விதங்கி கிடக்குது. முத்து எங்கே போய் முத்து வைக்க வாடி கிடக்குது. மழை பெஞ்சிருந்தா ஒரு செடி இவ்வளோ அகலத்துக்கு பாடுறேன். இப்படி எடுத்து நீட்டினா வெறும் காயாகவே இருக்குது. இதெல்லாம் பாருதா, மழை இல்லாத என்ன பண்ணுது. சின்ன சின்ன கொல்லை ஆகுது பாரு. உங்களுக்கு காட்டுறதுக்கு கூட காய் சிக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சிருந்தா தானே ஆகும்.
நீங்கள் பார்த்த காட்டுக்கொல்லு காயில் ரெண்டு ரெண்டு விதை இதில் பாரு 1 2 3 4 5 விதை இருக்குது. அப்பா காசுக்கு வீடியோ இருப்பா. அப்பா காசுக்கு வீடியோ இங்கே. அப்பா காசு நீங்கள் எப்பவும் கடையில் வாங்குற கொள்ளு இதுதான். அந்த செடி அப்படித்தான் இருக்குது. இந்த செடியில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. காய் தான் குட்டை குட்டையாக இருக்காது. எல்லாம் தேவையாக போச்சுன்னு நம்ம எந்த அளவுக்கு இந்த மரம் மட்டையை அழிக்கிறோமோ இந்த மாதிரி மழை இல்லாத தான் போகும். அந்த கொல்லும் பார்த்துட்டோம், இந்த கொல்லும் பார்த்துட்டோம். சரி வாங்க போகலாம். குட்டி அங்கே போயிட்டியா? அங்கே இருக்கிறியா? மழை மாதிரி இல்லாத இப்படி காஞ்சா காய்டானி எப்படி காய்க்கு? கண்ணையை பறிச்சிட்டீங்க? பொறிச்சாச்சுமா. போகும்போது ஒரு அரை பிடிக்கு இருந்தால் போய் வாங்க. சரி. வேண்டிக்கே ஏதோ வெடிச்சே குட்டி போச்சு. போதும். இந்த காய் எப்படி இருக்குது, இந்த காய் எப்படி இருக்குது பாருங்க. இது எப்பவும் சாப்பிட்றது நாட்டுக்கொள்ளு, இது காட்டுக்கொள்ளு. இதில் பாரு எத்தனை விதை இருக்குது, அதில் 2 2 முத்து தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். பாப்பா அந்த கட்டில் எடுத்தானே டைம் அடிச்சு போடா. கொட்டி காய வைக்கலாம். நல்லா காயிட்டு இந்நேரத்துக்கா பொறுக்கி வெடிக்குது பாரு. இது கரையேன்னு குண்டு குண்டாக இருக்கு. இந்த கொள்ளு விளையேன்னு இருக்கும். இப்படி விளையேன்னு இருக்கு இந்த கொள்ளு. சரி நல்லா காயிட்டு எடுத்தமையா ஏமப்படம் வெடிக்கி. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் படக்கன்னு வெடிக்கி. அப்புறம் எடுத்து மூட வேணும். மழை காலம் வந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் விரவு காங்கு பட்டி வச்சுக்கணும். நாம் விரவில் ஆக்குறையா காங்கு பட்டலின்னு எப்படி? எல்லாம் வெடிச்சு கீழே போகுதுன்னு மூடி வச்சுருக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். எல்லாமே வெடிச்சு போயிட்டு பாரு. எல்லாம் பொதுக்குன்னு வெடிச்சு வச்சு பொறிக்காத விட்டுருந்தோம்னாலே எல்லாம் செடியிலேயே வெடித்து கீழே கொட்டி போயிடும். வெடிச்சு போச்சாயா? எல்லாமே வெடிச்சு போச்சுக்கண்ணே. ஆமா போட்டு மூடி இருந்தில்ல? ஆமா அதுக்கு தான் நான் மூடி வச்சேன். கேட்டே இருந்துச்சு. அப்படியே விட்டுருந்தோம்னு வச்சுக்க ஒன்று கூட இருக்காது. எல்லாம் போயிருக்கும். அப்போ செடியில இப்படி தானே வெடிச்சு போகும்? எல்லாம் செடியில இப்படி தான் வெடிக்கும். அதனால தான் அது யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல. பண்டுனாலே அதனால இதை பொறிக்க முடியாது. ஆமாம் ஆமாம். நான் உசாரம் மூடி வச்சுட்டேன் காத்தாலேயே. பரவாயில்ல. நான் விட்டுருந்தோம்னா அப்படியே தான் விட்டுருப்போம். அப்படியே விட்டுருந்தா ஒரு பருப்பு கூட இருக்காது. மரத்தை எடுத்துட்டா புடைக்கலாம். அதான் புடக்குன்னு பாரு. என்ன வை வை புடைக்க வெடிச்சிட்டு பாரு.
ஒரு நேரம் பச்சைக்காய் இருக்கு. சுடு. புடக்கு புடக்குன்னு காய் காய்க்குது பாரு. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நேரம் பச்சைக்காய் இருக்குது, பொறுக்கி வச்சுக்கலாம். காட்டு கொள்ளு இப்படித்தான் இருக்கு. இது மழை இல்லாத வேற கொள்ளு, வேலிக்காலில் தான் இருக்குங்க. உளுந்து மாதிரியே இருக்குது பேர். அதில் ஒரு நேரம் இருந்தால் பொறுத்து சரி. வேணாமா அந்த நாளையில் கண்ணு பஞ்சங்காலத்தில் எங்கள் அம்மா வந்து இந்த வேலிக்காலில் இருக்கிறதெல்லாம் எங்கள் அப்பன் போய் ஒரு செம்மை அறுத்துக்கிட்டு வருவேன். கொண்டாந்து வாசலில் போட்டா புடக்கு புடக்குன்னு வெடிச்சு போயிடும். இது ஒரு வேளை சோத்துக்கு வேஸ்ட்டும்போ. அப்போ எல்லாம் இப்படித்தான் பஞ்சம். போட்டு மண்ணிக்குதா போடு பொறுக்கல போட்டு மயக்குதா. ஒரு கப்பை எடுத்தா சாமி, போய் எடுத்தா நம்ம. கம்மிடு இந்த கொள்ளு இருக்குது. சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கு பொழுது போயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம். பிள்ளைலாம் சுறுசுறுப்பா இப்போ இருந்தால் ஆட்டி பழகணும். பழசாமி கொள்ளு பருப்பு சுத்தம் பண்ணி வெகு நாள் ஆகி போச்சு. வாங்க பார்க்கலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொள்ளு உண்டோடி நல்லா மணக்கணும். நல்லா மொட்டு மொட்டாக ஆகணும். இது வந்து கருப்பு கொள்ளு. கரையானுக்கு நம்ம வறுத்துப்படாதீங்க, இளவரையே வறுத்தா போதும். நல்லா வறுபட கொள்ளு நல்லா மணக்கும். நல்லா இப்படி குண்டு குண்டா உருண்டு ஓடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், எடுத்துக்கலாம். நல்லா குண்டு குண்டா உருண்டு ஓடி போச்சுதா. இந்த மாதிரி உருண்டு ஓடுனா எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது, நிறம் மாறிக்கிடுச்சு. நல்லா உருண்டு போச்சு கொள்ளு. மேலே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுத்தா கறி போயிடும். நல்லா கரையான இந்த கொள்ளு நல்லா வெளுத்துக்கிடுச்சு பாரு. இப்படி குண்டு குண்டு ஆகணும். நல்லா மணக்கணும். நல்லா மணக்குது. கொள்ளு வறுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி, நல்லா தண்ணி கொதிக்கிட்டு. கொள்ளு நல்லா ஆறிக்கிடுச்சு. உலையும் காஞ்சிக்கிச்சு. காயிற டைமில் இருக்குது. தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு தரம் கழிச்சா போதும். இந்த மாதிரி உலை காஞ்சி போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும். சின்ன வெங்காயம் 6, தக்காளி பழம் 2, ஒரு 10 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஒரு அரை பூண்டு சீரகம். மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு கொள்ளு வேகிறது நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேகணும். பொங்குது. கொஞ்சம் பொட்டாட்டம் எண்ணெய் ஊற்றணுமோ பொங்காது. பருப்பு நல்லா வேகும். இந்த அப்பப்போ துணியால் சாணி போட்டு விளக்கணும்னா இந்த கப்பு ஒட்டாது. அப்படி பால் மாதிரி வரும் இந்த குண்டா. சட்டிக்கும் அதே மாதிரி தான். சாணி போட்டு விளக்குனா தான் அப்படி பாலாட்டம் வரும். அரை பதம் வந்தது. சுருக்கு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வேகும். எல்லாம் கீழே போயிடும் பாருதா. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெந்துக்கு. நல்லா கீழே போயிடுச்சு பாரு. சுருக்கு தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் வெந்துக்கு. சந்தை போனா ஏப்பா வேவணுமிட தம்பியா. இப்போ தான் சுருக்கு தண்ணி ஊற்றி இருக்குது. அப்போ தான் புதுக்கு பருப்பு. ஏன்னா காட்டுக்கொள்ளு வேவாண்டம் தம்பி. முக்கால் பதம் வந்துக்கிடுச்சு. இனிமேல் உப்பு போடலாம். போதுமான உப்பு. உப்பு போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்து போச்சுதா. நல்லா பூவாட்டம் வெந்து போச்சு. இனிமேல் கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். காட்டுக்கொள்ளு பாரு என்ன மணக்குதுன்னு பாரு. நல்லா மணக்குது. நல்லா நெவிடவுன்னு கடை வேண்டியதில்ல. அரை பதமாக கடைஞ்சா போதும். இந்த அளவு கடைப்பட்டா போது மாதிரி தாளிச்சிட்டுக்கலாம். சட்டி அதுமா வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. கடலை எண்ணெய் 3 ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு. அரிஞ்சி வச்ச சின்ன வெங்காயம் 1/2 கப்பு. கருப்பிலாக இருந்தாலும் 2 கொத்து. வரமிளகாய் 3. நீ காரம் வேணும்னா சேர்த்து போட்டுக்கலாம். நான் 3 தான் போடுறேன் வரமிளகாய். நல்லா கருவாக வறுத்துடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. கடைஞ்சி வச்சு கொள்ளை ஊற்றிக்கலாம். இழுத்து வச்ச ஈரத்தண்ணி ஊற்றிக்கலாம். ஈரத்தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும்.
ஒரு கொதி வந்தால் தான் இந்த மிளகா காரம் போய் ஏறும். நல்லா வெந்துக்கிடுச்சு, நல்லா மணக்குது. இந்த மாதிரி இறக்கலாம். மணக்குது மணக்குது. நீ தூரமாக உட்காந்தாலும் சரி, பக்கமாக உட்காந்தாலும் சரி, கருப்பு கொள்ளு, அதாவது காட்டுக்கொள்ளு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்தாயா கொண்டாமா, கொண்டா பண்ணு. இந்தாயா. குட்டி மேலே கொண்டா. குட்டி மிளகு இறத்தண்ணி. பக்கத்தில் வா. சாப்பிடுங்க சாமியே. சூப்பராக இருக்குதாயா? சரி. ஐயா காட்டுக்கொள்ளு குழம்பு சூப்பராக இருக்குதாயா? நல்லா இருக்குது. அம்மா கொண்டு குழம்பு நல்லா இருக்குதுமா. காட்டுக்குழம்பு கொள்ளு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. சரி, நல்லா ருசியாக இருக்குதுல்ல? நல்லா ருசியாக நல்லா இருக்குது. சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வேலை சாப்பிடலாம். காட்டுக்கொள்ளு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கும்பு கும்புன்னு மணக்குது. அப்படி பிணைய பிணைய சல்லு ஊறுது. காட்டுக்கொள்ளுன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்காது. கருப்பு கொள்ளுன்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கொள்ளை வடை இந்த கருப்பு கொள்ளில் சத்து நம்ம அதிகம். தேவையில்லாத உடம்புல கொழுப்பு குறைக்கிறது, எடையை குறைக்கிறது, எல்லா சத்தும் இதில் இருக்குது. நல்லா சேர்த்துக்கிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த கருப்பு கொள்ளில் மாவு பெய்யலாம், கூட்டாஞ்சோறு ஆக்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.